கண்மணி, பூமிகா, அங்க பாருங்க. என்ன ஸ்வேதா வேற புடவை கட்டிட்டு வரா? ஸ்வேதா, என்ன புடவை மாறி இருக்கு? நீ பிரகாரத்தை சுத்த போனப்போ கட்டின புடவை இது இல்லையே. ஏன் அமைதியா இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, நான் தனியா ஸ்வேதாக்காக ஒரு புடவை எடுத்திருந்தேன். ஸ்வேதா அந்த புடவையை கட்டிக்கிட்டு என் கூட பிரகாரத்தை சுத்தி வரணும்னு ஆசைப்பட்டா. ஓ, அதான் நான் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ல ஸ்வேதாவை புடவை மாத்த சொன்னேன். அவளும் மாத்திக்கிட்டா. ஓ, அதனாலதான் பிரகாரத்தை சுத்தி வர இவ்வளவு லேட் ஆச்சா? ஆமா. பூமிகா, ஸ்வேதா புடவை மாத்திட்டு வந்திருக்கானா? அப்போ அங்க வேற என்னமோ நடந்திருக்கா? என்ன ஸ்வேதா, மேடி எடுத்த புடவை தான் நீ கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நான் என்ன வேணானா சொல்ல போறேன்? மேடி வாங்கின புடவையே நான் சாமி கிட்ட வச்சு கொடுத்திருப்பேன்ல. இதுவும் சாமி கிட்ட வச்சு எடுத்த புடவைதான் அத்தை. அம்மா விடுங்கம்மா, நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். ஆ, ம். அம்மா தாயே, என்ன சோதனை இது? நேத்து தாலி காணாம போச்சு, இன்னைக்கு என் சேலை தீ பிடிச்சு எரிஞ்சுது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எதை நீ எனக்கு புரிய வைக்க சூசகமா இப்படி எல்லாம் நடக்க அனுமதிக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் சரி, நீயும் எங்க அம்மாவும் எனக்கு துணையா இருக்கணும்மா. மா, ஸ்வேதாக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுத்தி கவனமா பாரு. மா, இங்க பாருமா. ஸ்வேதா கட்டிட்டு வந்த புடவையில தீ பிடிச்சிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கோம்னா, நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்வேதா புடவையில நான் தடவின பாஸ்பரஸால தீ பிடிச்சிருக்கு. ஸ்வேதா தீயில எரியறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்த மேடி ஸ்வேதாவை காப்பாத்திருக்கான். கரெக்டா சொன்ன பூமிகா, அப்படிதான் நடந்திருக்கணும். அதான் ஸ்வேதா வேற புடவைய மாத்திக்கிட்டு மேடி கூட வந்திருக்கா. நாம எவ்வளவு பிளான் பண்ணியும் அந்த ஸ்வேதா தப்பிச்சிட்டாலே. அந்த ஸ்வேதா எம காதகி பூமிகா. அதான் நம்ம என்ன பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த ஸ்வேதா ஊர் முன்னாடி கழுத்துல தாலி இல்லாம அசிங்கப்படணும்னு அவ தாலியை திருடி கிணத்துல போட்டோம். அதுல இருந்து ஸ்வேதா எப்படி தப்பிச்சானே தெரியல. சரி, ஸ்வேதாவை மொத்தமா வச்சு கொளுத்திடலான்னு புடவையில பாஸ்பரஸ தடவி வச்சா அதுல இருந்து இந்த ஸ்வேதா தப்பிச்சிட்டா. அந்த மேடி ஸ்வேதாவை காப்பாத்திட்டான். நம்ம போடுற எல்லா பிளான்ல இருந்துமே ஸ்வேதா தப்பிச்சுக்கிட்டே இருந்தா நாம என்னதான் பண்றது? ஹே ஸ்வேதா,
நான் உன்னை அழிக்க புடவையில வச்ச தீய மேடி வேணா அணைச்சிருக்கலாம். ஆனா உன்னை அழிக்கணும்னு எனக்குள்ள இருக்கிற தீய யாராலையும் அணைக்க முடியாது. நான் வாழ்ற வீட்ல நீ மகாராணியா வாழவே கூடாது. உன்னை வாழ விடாம வாழா வெட்டியா விரட்டி விடுறேன் பாரு. திரும்பவும் எனக்கு அடிமையா, எனக்கு வேலைக்காரியா உன்னை நான் மாத்தி காட்டுறேன். கண்டிப்பா காட்டுவோம் பூமிகா, நீ டென்ஷன் ஆகாத, வா போலாம். போலாம் வாங்க. ஐயோ, ஸ்வேதா கோவமா வர்றத பார்த்தா நாங்க பேசுனதெல்லாம் கேட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. ஏய், ஆத்தி என்ன அடி! நல்ல வேளை அந்த அடி நமக்கு உழல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உங்களுக்கு எல்லாம் எத்தனை சூடுதான் வைக்கிறது? அக்கா அம்மாவாச்சேன்னு நானும் பொறுமையா போலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனியும் நீங்க பண்ற தப்பெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கழுத்துல இருந்த தாலி தானா எப்படி காணாம போகும், கட்டின சேலையில இருந்து தானா எப்படி தீ பிடிக்கும்னு அப்பவே உங்க மேல எனக்கு சின்னதா சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம பூமிகா அம்மாவா இவ்வளவு கேவலமா நடந்துக்குவாங்கன்னு நானும் நம்பி விட்டுட்டேன். ஆனா நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போய் நீங்க உங்க புத்தி எல்லாம் அசிங்கம்னு திரும்ப நிரூபிச்சிட்டீங்க. நீங்க பண்ண இந்த அசிங்கமான வேலையை பத்தி அத்தை கிட்ட என்னால சொல்ல முடியும். ஆனா நான் சொல்ல போறது இல்ல. ஏன் தெரியுமா? உங்களை மன்னிச்சே இல்ல, நீங்க எனக்கு எங்க அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு, என் மேடி உயிரோடு விளையாடினதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நானே உங்களை அடிச்சு ஓட விடுறேன் பாருங்க. ஐயோ, திரும்ப வாங்க போறாளோ? ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா போற? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல இந்த வீட்ல இல்ல, மேடியோட வாழ்க்கையில இருந்தே உன்னை நான் வெளியே அனுப்பி காட்டுறேன். பாக்குறியா? இது என் சபதம். பண்றதெல்லாம் கேவலமான வேலை, இதுல சபதம் வேற. கோவில்ல நின்னுகிட்டு வாழ்க்கையை கெடுக்க போறேன்னு சொல்றியே, நீ சொல்றது அந்த அம்மனே பொறுத்துக்க மாட்டா. கோவத்துல உங்களை ஏதாவது பண்ணிட போறா. போச்சு, ஸ்வேதா சொல்ற மாதிரி சாமி நம்மள ஏதாவது பண்ணிடுமா? ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். அந்த சாமி உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களை அடிக்கிறதுக்கு அம்மன் வேண்டாம், நானே போதும். ஹே பூமிகா, நீ சபதம் விட்டல, இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. மேடி கூட நான் சந்தோஷமா வாழ்வேன், அதுவும் கண்ணு முன்னாடியே வாழ்வேன். அப்புறம் நீங்க கெடுக்க நினைக்கிற என் புகுந்த வீட்டையும் நான் அரணா இருந்து காப்பாத்துவேன். முடிஞ்சத பாத்துக்கோ. நீங்கெல்லாம் திருந்துற வர என் அடி உங்க மேல தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு என்கிட்ட அடி வாங்க தயாரா இருங்க, இல்லனா திருந்த பாருங்க. இந்த ஸ்வேதாவுக்கு என்ன திமிரு இருந்தா உன்னை அடிச்சிட்டு இந்த பேச்சு பேசிட்டு போவா?
அவளை விடக்கூடாது பூமிகா. விட மாட்டேம்மா. ஹே ஸ்வேதா, இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் இந்த மேடி கிட்ட இருந்தும் உன்னை பிரிச்சு உன் வாழ்க்கைய சீரழிக்காம நான் ஓய மாட்டேன்டி. ஸ்வேதா, ம்? இப்பதான் நீ மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருக்க. இந்த கழுத்துல இன்னொரு நெக்லஸ் போட்டா இன்னும் அழகா இருப்ப. இந்த பிரீத்திய எடுத்துட்டு வர சொன்ன, எங்க போனானே தெரியல பாரு. அத்தை, நான் ஏற்கனவே நிறைய நகை போட்டிருக்கேன். இதுவே போதும் அத்தை. ஆ? எனக்கு நெக்லஸ் வேண்டாம் அத்தை. ஏன் மருமக இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது வெறும் கழுத்தோடவா போவாங்க? வெறும் கழுத்தா? நான் தான் நகல போட்டிருக்கேனே அத்தை. இதெல்லாம் ஒரு நகையா? இந்த நகையெல்லாம் வெறும் கழுத்தா இருக்கிறதுக்கு சமம். நம்ம வீட்ல இருக்கிற நகையெல்லாம் உனக்கு போட்டு நான் அழகு பார்க்க வேணாமா? எங்கடி போன? நீ பீரோவே காலி பண்ணி நகை எடுத்துட்டு வர சொன்னா நேரம் ஆகாதா? பேசாத, கொண்டா. என்னங்க? சூப்பரா இருக்க நீ. அப்புறம் பிரீத்தி, ஐயர் சொன்ன நேரத்துல ஸ்வேதா பால் எடுத்துட்டு அறைக்குள்ள போகணும். சரி சமந்தியம்மா, நல்ல நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கெட்ட நேரம்லாம் வருது. கல்பனாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் இருக்கு. என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல சம்மந்தி, ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சம்மந்தி, ஸ்வேதா இத்தனை வருஷமா 1 கிராம் கம்மல் கூட வாங்க வழி இல்லாம வக்கத்தவள கேவலமா வளர்ந்தவ. ஆனா அவளுக்கு இவ்வளவு நகையெல்லாம் போட்டு அலங்கரிச்சு பாக்குறீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. உண்மையாவே பெரிய மனசு உள்ளவ நான் இல்ல, ஸ்வேதா தான். ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்தே துணிக்கடைக்கு வேலைக்கு போகி உங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷமா சோறு போட்டு பாத்துக்கிட்டவளே ஸ்வேதா தானாமே. கேள்விப்பட்டேன், உங்க ஏரியால இருக்கிறவங்க சொன்னாங்க. பூமிகா படிக்கிறது கூட காலேஜ் ஃபீஸ் கட்டினது ஸ்வேதா தானாமே. சின்ன வயசுல இருந்தே ஒரு குடும்பத்தையே தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துறது உண்மையாவே பெரிய விஷயம்தான். அதுக்கு உண்மையாவே ஸ்வேதாக்கு தான் பெரிய மனசு இருக்கு. ஸ்வேதா, உனக்கு நிறைய பேரோட கண்ணு பட்டு திருஷ்டி பட்டு போச்சு. திருஷ்டி சுத்தி போடணுமா? பூமிகா, கல்பனாமா நம்மளதான் குத்தி காட்டி பேசுறாங்க, புரியுதா? மா சும்மா இரு. கல்பனாமா, எங்க கண்ணு முன்னாடியே எங்க வீட்டு வேலைக்காரிய தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? உங்களை வச்சே இந்த ஸ்வேதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என் பொண்ணு நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி கூடிய சீக்கிரம் பண்ற. ஏன் சம்மந்தி, ஸ்வேதா போட்டிருக்க நகையெல்லாம் எத்தனை பவுன் இருக்கும்? சரியா தெரியல, என்ன ஒரு 100 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
100 சவரனுக்கு மேலயா? இந்த குண்டச்சிக்கு வந்த வாழ்வ பாத்தியா? 100 பவுனா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? நான் என் மருமக ஸ்வேதாவுக்கு 1000 பவுன் நகை போடலான்னு இருக்கேன். ஆ? கண்மணி கோஷ்டிக்கு வயிறு எரியட்டும். பிரீத்தி, சொல்லுமா. ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, அத நல்லா சூடு பண்ணி வை, சரியா? ஸ்வேதா எடுத்துட்டு போணும். சரிம்மா. ஸ்வேதா, நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ஆ? நாங்க வரோம். ஆ, ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். இவங்க வாழ்த்தையெல்லாம் யார் கேட்டாங்க இப்போ? சரி, நீ போய் பாலை காய்ச்சி வச்சிரு போ. சரிம்மா. சே, 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 சே. என்ன பூமிகா, ஒரு நகை கடையே ஸ்வேதா மேல இருக்கு. அந்த நகையெல்லாம் நாங்க உனக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த கல்பனாமா நம்ம கண்ணு முன்னாடியே உனக்கு சேர வேண்டிய நகையெல்லாம் அந்த ஸ்வேதாக்கு போட்டு அழகு பாக்குறாங்க. எல்லாம் நம்ம நேரண்டி. கூடிய சீக்கிரம் இந்த நகை, சொத்து, ஆஸ்தி, அதிகாரம் இது எல்லாத்தையும் நான் ஏன் கைக்கு மாத்தி காட்டுறேன் பாட்டி. போய் பார்க்கலாம், வா 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 வா. கோவில்ல வச்சு அந்த ஸ்வேதா கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சா அவ அதுல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நம்மளையே எச்சரிக்கிற அளவுக்கு வந்துட்டா. அந்த ஸ்வேதாவை அசிங்கப்படுத்தலான்னு நாம நினைச்ச ஸ்வேதா ரூமுக்கு போனா அந்த கல்பனாமா நம்மளையே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஆமாமா, கல்பனா ஆண்டி நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த வேலைக்காரி சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பாத்துக்கிட்டா நான் படிச்சதே அவளாலதாங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. ஆமா கண்மணி, கல்பனாமாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரியும்? ஒருவேளை நீங்க தங்கியிருந்த அந்த ஏரியாக்காரங்க சொல்லிருப்பாங்களோ? அப்படியெல்லாம் இருக்காதுமா. அந்த ஸ்வேதா அவ நல்லவளா தெரியணும், நாம அசிங்கப்படணும்னு வேணும்னே கல்பனாமா கிட்ட இதெல்லாம் சொல்லிருப்பா. ஸ்வேதா போட்டிருக்கிறது 100 பவுன் நகையா. அத கேட்டதுக்கே என் காதெல்லாம் அப்படியே எரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டு வேலைக்காரி அவ. நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. நான் போட்டு அழகு பார்க்க வேண்டிய நகையெல்லாம் அவ போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அவளுக்கு கிடைக்குது. இந்த வீட்ல நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படியெல்லாம் அந்த ஸ்வேதா இருக்கா. இதையெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலமா. அந்த கல்பனாமா நம்ம வயிறு எரியட்டோன்னு வேணும்னே ஸ்வேதாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும் பூமிகா. இதுங்க ரெண்டும் சேர்ந்துகிட்டு என்ன பண்ண போகுதுங்க? மீனாட்சி பொண்ணுங்க ஆகஸ்ட் 1 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. பூமிகா, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் இந்த ஸ்வேதாவை கையில பிடிக்கவே முடியாது. அவ வீட்டுக்குள்ள வரும்போது நெல் படியை எப்படி உதைச்சாலோ அந்த மாதிரி நேரா உதைக்க ஆரம்பிச்சிருவா. அவளை நம்ம ஏதாவது பண்ணணும். மா, ஸ்வேதாவோட வாழ்க்கையில இனிமே எந்த சந்தோஷமும் நடக்காது. நடக்கவும் நான் விடமாட்டேங்கும் போது அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் நடக்க விட்டுருவேனா? இத நான் தடுக்கிறேன். பாட்டி, இப்ப அந்த ஸ்வேதாக்கு கொண்டு போற பால்ல போன தடவை மாதிரி இந்த தடவையும் தூக்கு மாத்திரைய கலந்து விட்டுரு.